அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூவர் கௌரி. கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட நடக்க போகிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா, இல்லை அசோக்கை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட காலன் மந்திரவாதி துர்காவை கொல்றதுக்காக கருப்பு பிசாசை ஏவி விடுறதுக்காக அவர் ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு, பிளாக் கலர் முட்டை வச்சுட்டு. இன்னொரு பக்கம் நம்மளோட கடப்பா கனகா அவங்க ஒரு வெள்ளை கலர் முட்டையை வச்சு அம்மன் கோயில் பூசாரி மாதிரி அவங்க ஒரு பூஜையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே இப்படி இருந்தாலையும் சண்டை வந்தாலையும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளோட கௌரி பாப்பாவை காட்டினாங்க. கௌரி பாப்பாவை காட்டியும் பிரயோஜனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, நம்மளோட கௌரி பாப்பாவுக்கு ஒரு உயிர்கண்டம் இருக்குன்னு சொல்லிட்டு வேதவள்ளி அம்மா கிட்ட போயிட்டு வாக்கு கேட்கும்போது அவங்க சொல்லும்போது கௌரி பாப்பா ரொம்பவும் பயப்பட்டாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேதவள்ளி அம்மாக்கிட்டே இதுக்கு என்னம்மா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அவங்க ஒரு அம்மன் ரக்ஷையை கட்டி மஞ்சள் குங்குமத்தோட ஒரு குங்குமத்தை அள்ளி கொடுத்து, சாமியோட குங்குமத்தை அள்ளி கொடுத்து, போயிட்டு இந்த குங்குமத்தை மந்திர வேலியாக போட்டுட்டு அம்மன் கோயில் முன்னாடி 108 அம்மன் அவதாரத்து பேரை மந்திரமாக உச்சடம் பண்ணு, அப்போ உன்னை எந்த ஆபத்தும் நெருங்காது, மாசாணி அம்மன் உன்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க. அதே மாதிரி நம்மளோட கௌரி பாப்பாவும் அதே மாதிரி செய்யும்போது நம்மளோட இந்த ஜமீன் ஆவுடையப்பன் ஒரு பக்கம் கௌரியை கொல்றதுக்கும் ஆட்களை செட் பண்ணி அனுப்பி விடுறான். அதனால் இப்போ துர்காவும் கௌரியும் ஆபத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் மாசாணி அம்மன் தான் இனிமேல் காப்பாற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.